சென்னையில் நவம்பர் 13ஆம் தேதி கைனகாலஜிஸ்டாக இருக்கக்கூடிய, அதாவது கேன்சருக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் விக்னேஷ் அப்படின்றவரோட தாயார் புற்றுநோய் சிகிச்சை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த புற்றுநோய் சிகிச்சையில் சரியாக பலன் அளிக்காதனால ஆத்திரம் அடைஞ்சு விக்னேஷ் அப்படின்றவர் சரமாரியான தாக்குதல் நடத்தியிருக்காரு மருத்துவமனையிலே. ஸோ இது ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த பிரச்சனை. ஸோ இப்படி இருக்கும்போது டாக்டர்ஸ், அதாவது மருத்துவர்கள் நெக்லிஜென்ஸ் பண்ணுறாங்க, மருத்துவர்கள் கவனக்குறைவாக ஏதோ ஒரு தவறு பண்ணுறாங்க, இல்லை வேண்டுமென்றே ஒரு தவறு பண்ணுறாங்க, ரொம்ப ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது பேஷண்ட்டை பாதிக்குது. அப்படின்ற போது பேஷண்ட்டுக்கு இரத்த சம்பந்தமான உறவினர்களோ அவங்க மேலே எந்த மாதிரியான சட்ட ரீதியாக வழக்குகளை தொடரலாம் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஸோ சட்ட ரீதியாக தொடரும்போது ஒரு மருத்துவமனையில் கண்டிப்பாக கிரிவியான்ஸில், அதாவது குற்றங்களை பரிசீலனைக்கும் வரைன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எடுபடலை அப்படின்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஸோ இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் மருத்துவர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், மருத்துவர்களையும் ஏற்பட பிரச்சனைகளை பரிசீலனைக்கிறது எல்லாமே இந்த துறை தான் பண்ணும். ஸோ அங்கே நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அங்கேயும் இல்லாத பட்சத்தில் கன்சியூமர் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இங்கே கன்சியூமர் கோர்ட்டில் ஏன் பண்ணோம் அப்படின்னா, டாக்டர்ஸ் இஸ் நாட் அ காட், டாக்டர்ஸ் இஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடர், பேஷண்ட் இஸ் அ சர்வீஸ் ரிசீவர். ஸோ அங்கே நெக்லிஜென்ஸ் இருந்தாலும் நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் சிவில் கோர்ட் அண்ட் கிரிமினல் கோர்ட்லேயும் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இது போக இல்லாமல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஆன்லைன்லேயே மிக சுலபமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாட்சிகள், ஆதாரங்கள் தான். ஸோ அந்த சாட்சியங்கள், ஆதாரங்கள் அடிப்படையில் மருத்துவமனைக்கு நீங்கள் போன சாட்சியங்கள், அதாவது டாக்டர்ஸ் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன், நீங்கள் கட்டின பில்லாக இருக்கட்டும், இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு, அங்கே அதர் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆதாரங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு லீகல் ரெப்ரசன்டேட்டிவோட ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வர ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ணால் எடுபடாது, யார் கம்ப்ளைண்ட்டுக்கெலாம் இப்போலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி ஒரு துறை, ஒரு சட்டம் ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கு கம்ப்ளைண்ட்டுகளுக்காக அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். நம்ம யூஸ் பண்ணாமல் நெக்லிஜென்ட் பண்ணவே அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ உங்கள் கம்ப்ளைண்ட் 1-2 கம்ப்ளைண்ட்டுக்காக போய் நம்ம ஆஃபீஸ்லாம் ஸ்டெப்பு மெனக்கெடணும்னு சொல்லி அரசாங்கமே யோசிக்கும். இதுவே நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள், உங்களோட கம்ப்ளைண்ட்டை, உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் அரசாங்கத்தின் கண்ணோட்டத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அதை பரிசீலனைக்கு ஒரு கமிட்டியே போட்டு இதில் நிறைய குற்றங்கள் வருது என்னென்னு பார்க்கலாம்னு சொல்லி ஏதாவது ஒரு ட்ரைனாச்சும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான துறைகள் இருக்கிறதுன்றதை மக்களாகி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே வன்முறைன்றது ஒரு தீர்வாகவே ஆகாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் கடவுளுக்கு ரீதியாக நம்ம ஆளுங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் டாக்டர்ஸ்க்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஒரு நிலைமைனா அவங்களோட பாதுகாப்பு மெஷர்மெண்ட்டு, சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்ஸாக இருக்குது. ஸோ மருத்துவர்களுக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை, வன்முறைன்றது ஒரு தீர்வாகாது அப்படின்னா, இப்போ விக்னேஷன்றவங்களை பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம மருத்துவர்களுக்கு சாதகமாக பேசுகிறதா, பாதிக்கப்பட்ட விக்னேஷன் தாயார்களுக்காக ஆத்திரமடைந்த விக்னேஷ்க்கு சாதகமாக பேசுகிறதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த கேள்வியை நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஸோ என்றைக்குமே நீங்களோ உங்களோட ரத்த சம்பந்தமான உறவுகளோ மருத்துவர்களாலேயோ மருத்துவமனைகளாலேயோ பாதிக்கப்பட்டது தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான சட்ட ரீதியான விதங்களை கையாண்டு ஆன்லைனில் ரொம்ப சுலபமாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட தீர்வுகளையும் உங்களோட உரிமைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, பரிமாறன் அஃபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.